ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த படித்த வேத பகுதியை நீங்கள் படித்திருக்க கூடும். படிக்காதவர்களுக்காய் சுருக்கமாய் அதை சொல்லிவிட்டு அதன் பின்னதாக நான் பேச வேண்டிய காரியங்களை உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். இந்த படித்த பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது, அவர்கள் கலகக்காரர்களாய் மாறின போது, அவர்களை கனப்படுத்தும்படியாய் தேவன் மோசேயோடு சொல்லுகிறார், மோசே, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு நிகராக 12 கோத்திர பிதாக்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தன் பேர்லையும் ஒவ்வொரு கோலை கொண்டு வா. அந்த கோலை என்னுடைய சமூகத்தில் வை, என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வை. நான் காட்டுவேன் 12 கோத்திரத்தில் எவன் நல்லவன். அப்படித்தான் சொன்னார். வைத்தார்கள். ஆரோனின் கோல் துளிர்த்தது. துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூத்தது. பூ பூத்தது மாத்திரமல்ல, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. அதன் பின்னதாக 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆரோனின் கோலை அடையாளப்படுத்தினார். அப்படித்தான் இருக்கு 10ஆம் வசனத்துல. கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு. அருமையான சபையே, நான் உன்னை துளிர்க்க செய்வேன், நான் உன்னை தழைக்க செய்வேன், நீ இந்த தேசத்தில் உன்னை அடையாளப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். அருமையான சபையே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்னை துளிர்க்க செய்வேன், நான் உன்னை தழைக்க செய்வேன், உன்னை மற்றவர்களுக்கு மத்தியிலே, உன் குடும்பத்தாருக்கு மத்தியிலே, உன் அயலகத்தானுக்கு மத்தியிலே உன்னை அடையாளப்படுத்துவேன். 3 காரியங்களை கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் சபை இந்த ஆண்டிலே துளிர்க்கும், நீங்கள் இந்த ஆண்டிலே தழைப்பீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னதாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். சந்தோஷம்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கவனம். வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் படிக்கலாம் வேண்டாம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன எல்லாருக்கும் சந்தோஷம். எப்பையா அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அதை போதிப்பதுதான் சத்தியம். யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு எழுதுகிறான், அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துவார் எப்போ? முதலாவதாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அது மட்டும் படிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென். அருமையானவர்களே, அதை போதிப்பதுதான் சத்தியம். எப்பையா நீ துளிர்ப்ப, எப்பையா நீ அழைப்பாய், எப்பொழுது நீ அடையாளப்படுத்தப்படுவாய், எப்பொழுது நீ பேர் பெற்றவனாய், எப்பொழுது நீ புகழ்மிக்கவனாய் ஆவாய், எப்பொழுது நீ பரிசுத்தவானாய் ஆவாய். அதைத்தான் நான் பிரசங்கிக்க போறேன். 3 ஆசீர்வாதங்கள் தான் ஐயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் கொஞ்சம் விலக்கரையும் கொடுக்கணும் ஐயா. துளிர்க்கணும், உன் குடும்பம் துளிர்க்கணும்,
உன் தனிப்பட்ட வாழ்க்கை தழைக்கணும், உன் சபை மற்றவர்களுக்கு முன்னதாக உயர்த்தப்படணும், அடையாளப்படுத்தப்படணும்னா சபையே நீ கொஞ்சம் விலக்கரையும் கொடுத்து தான் ஆகணும். ஆமேன். உண்மைதானே? உண்மைதானே? ஆமேன். அல்லேலூயா. அப்படி பட்டு போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி துளிர்த்தது, ஒன்றுமில்லாமல் போன ஒரு நபருடைய வாழ்க்கை எப்படி தழைத்தது. அது தழைத்தது மாத்திரமல்ல, வேதத்திலே அந்த நபர் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டார் போதிக்கிறது தான் சத்தியம். அந்த வாக்குத்தத்தம் உன்னிலே உண்மையாய் நிறைவேற வேண்டுமானால், உண்மையாகவே நீ தேவ பிள்ளையாய் மாறணும்னு விரும்பினா, கஞ்சிக்கு இல்லைன்னா கூட கர்த்தரை விட்டுறப்படாது. எந்த பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தினாலும் அதை மனரம்யமாய் ஓடி இயேசுவோடு சமாதானம் இருக்கிறீங்க பாருங்க, அத மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆமேன். அருமையானவர்களே, வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுப்பது உண்மை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நீ உன்னை தயார்படுத்தணும். அதான் ரகசியம். அல்லேலூயா. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தேவ பலன். ஆகவே இந்த 3 ஆசீர்வாதங்களை நான் சொன்னேன். இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை நான் உங்களிடத்தில் காட்டி, நீங்களும் அந்த நபர் பண்ணின காரியங்களுக்கு அப்படியே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களே ஆனால், முழு மனதோடு நீங்கள் கீழ்ப்படுவீர்களே ஆனால், நிச்சயமாய் சேலஞ்ச் பண்றேன் நான், இந்த உலகத்துல நீங்க உயர்ந்துதான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். வேதத்திலே ரூத் என்ற ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்ன 3 ஆசீர்வாதங்களை, அந்த 3 வாக்குத்தத்தங்களை சபை சுதந்திரிக்க வேண்டும்னா, ரூத் அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ரூத் வாழ்க்கை பட்டு போயிற்று. ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படியே அழிந்து போயிற்று. ஆனால் அது துளிர்த்தது. ரூத்தினுடைய வாழ்க்கை துளிர்த்தது மாத்திரமல்ல, அது தழைத்தது. அது தழைத்தது மாத்திரமல்ல, ரூத்தை இந்த வேதாகமத்திலே எல்லாருக்கும் அடையாளப்படுத்தினார் தேவன். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ரூத் கொடுத்த விலக்கரையத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இதுதான் சத்தியம். அந்த விலக்கரையத்தை சபை கொடுப்பதற்கு ஆயத்தமா? அந்த பாதையில் நீ கடந்து வருவதற்கு ஆயத்தமா? அதற்கு உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா? அப்படியானால் இந்த 3 வாக்குத்தத்தமும் உனக்கு என்ன செஞ்சா தெரியுமா? இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில் செய்யணும். ரூத் முதலாவதாக பிதாவாகிய தேவனை முதன்மைப்படுத்தினாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவனை முதன்மைப்படுத்தினாள். இரண்டாவதாக அவள் இணைந்து அல்லது கரம் கோர்த்து அல்லது ஐக்கியப்பட்டு பயணப்படுகிறாள். மூன்றாவதாக பின்பற்ற வேண்டியவைகளை பின்பற்றினாள். 3 காரியங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விசுவாசியே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பட்டு போன வாழ்க்கை துளிர்க்க வேண்டும் என்று விரும்புகிற அருமையான தாயே, தகப்பனே, கர்த்தர் உன்னை துளிர்க்க செய்வார். நிச்சயம் தழைக்க செய்வார். உண்மை. உன்னை அடையாளப்படுத்துவார். ஆனால் அதற்கென்று சத்தியம் உண்டு. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். வாக்குத்தத்தை விடுதலையாக்காது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு சத்தியம் உண்டு. அந்த சத்தியத்தை நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, முதலாவதாக சொன்னேன், பிதாவாகிய தேவனை முதன்மைப்படுத்துகிற அனுபவம். நல்ல கவனிங்க, நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து விடுகிறேன். எடுத்தோல் படிங்கள். ரூத்துக்கு எழுதின சரித்திரம் 1:16 படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
ஆமென். ரூத்தினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நகோமி என்ற ஒருத்தி இருந்தாள். அவருடைய சொந்த ஊர் எது தெரியுமா? நகோமி தேவனுடைய நகரமாக எருசலேமில் இருந்தவள். அவள் தேவனுடைய பிள்ளை. அவள் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவள். அவள் அங்க பஞ்சம் வந்துச்சுன்னு அவள் மோவாப் தேசத்திற்கு போகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு சத்தியம் உண்டு. நீ தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பு, சபைக்குள் வந்த பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, நடத்திப்புக்காரனுக்கு கீழே வந்த பின்பு உன் வாழ்க்கையில் பஞ்சம் வரும். உண்மை. அந்த பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி நீ தேவனுடைய வீட்டை விட்டு, சபையை விட்டு, ஊழியக்காரனை விட்டு நீ மோவாப் தேசத்திற்கு போவாயானால், மோவாப் தேசம்னா என்ன தேசம் தெரியுமா? மோவாபியர்கள் வேசித்தனம் பண்ணுகிறவர்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், சித்திம் தீவிலே இஸ்ரவேல் தங்கி இருக்கிற போது அங்கே மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அப்படியானால் பாவம் செய்கிறவன் மோவாப். அப்படியானால் தேவனுடைய சபையை விட்டு இங்கு பஞ்சம் இருக்குன்னு நினைச்சு நீ வெளியே போனா அங்கேயும் நீ வாழ முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. நகோமி எருசலேமில் பஞ்சம் வந்தது என்று கண்டுகொண்டு பிழைக்கிறதுக்காக, உயிர் தப்பிப்பதற்காக, தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக அவள் மோவாப் தேசத்திற்கு போகிறாள். போன இடத்துல என்ன ஆச்சு? புருஷனை இழந்துட்டா, பையன் இழந்துட்டா. இது சபையின் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. நீ பிழைச்சிடலான்னு வெளியே போனா பிழைக்க முடியாது. இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு, தேவனுடைய பிள்ளையாய் மாறின பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, ஞானஸ்நானம் எடுத்த பின்பு, நீ அபிஷேகம் பெற்ற பின்பு, உன்னை நடத்துகிற நடத்திப்புக்காரனுக்கு கீழே இருந்து நீ வாழ்ந்த பின்பு மோவாப் தேசத்துக்கு போனா அங்கு இழப்ப தெரிந்து கொள்ளுங்கள். உன்னை தன் ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டாரே, உன்னை உள்ளங்கையில் வரைந்தாரே, உன்னை முத்தம் கொடுத்து அணைத்தாரே, அந்த அன்பு விட்டு உனக்கு பஞ்சம் வரியா? அந்த பஞ்சத்தை போக்குகிற பெரிய ஐஸ்வர்யவான் உன்னிடத்தில் உண்டு. நகோமிக்கு இது தெரியல. எங்க போயிட்டா? மோவாப் தேசத்துக்கு போயிட்டா. மோவாப் தேசத்துக்கு போனா புருஷன் இறந்துட்டான், 2 பையங்களே இறந்தாச்சு. மருமகளோட தனித்திருக்கிறாள். மருமகள்கிட்ட 2 பேரையும் அதுக்கப்புறம் வேசனம் சொல்லுது, படிக்கலாம் வேண்டாம். அந்த முதல் அதிகாரத்தில் தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று நகோமி கேள்விப்பட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பஞ்சம் இருந்தாலும் அந்த பஞ்சம் மாறியா? எருசலேமிலே சபைக்குள்ளே நீ வந்த பின்பு பஞ்சம் வந்தாலும் அந்த பஞ்சம் மாறும். இதுதான் ரகசியம். நீ வறுமையின் கோட்டில் போனாலும் சரிதான், சபைக்குள்ளே இருந்துட்டன்னா அந்த வறுமையை போக்குகிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சபைக்குள்ளே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அநேக விசுவாசிகள் அறியறது இல்லை. இயேசுவை நான் நேசித்தையா, சபைக்கு வந்தையா, திரும்பவும் எனக்கு கஷ்டம் இல்லை. இல்லை. அவள் கேள்விப்பட்டு 2 மருமகளையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 வருஷம் கல்யாணம் முடிச்சிட்டா. 2 பையங்களும் கல்யாணம் முடிச்சு 10 வேதத்தில் இருக்கு. 10 வருஷம் கல்யாணம் முடிச்சிட்டா, புள்ள இல்ல. 2 மருமகளையும் கூப்பிடுறா, மகளேன்னு தான் கூப்பிடுறா. கூப்பிட்டு நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இளம் விதவைகள், நல்ல கவனிங்க, இளம் விதவைகள். நீங்கள் தீமோத்தேயுவை எடுத்து படித்தீங்கன்னா தெரியும் இளம் விதவைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று. அருமையானவர்களே, அவள் சொல்லுகிறாள், 100க்கு 100 தேவ சித்தத்தை சொல்லுகிறாள். உங்க அப்பா வீட்டுக்கு போங்க, மோவாப் தேசத்துக்கு போங்க, அங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, புது புருஷன் கிடைப்பான், புது வாழ்க்கை தொடங்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒருத்தி பேர் ஒர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். ஒர்பால், அடாடாடாடா, இப்படிப்பட்ட மாமி உண்டா? அல்லேலூயா. மாமி, இப்படிப்பட்ட ஒரு மாமியார் கூட உண்டா நாட்டில் என்று சொல்லி மாமியை சும்மா பகலையாம். எப்படி போனாலும் அல்லேலூயா. புதுசா கல்யாணம் முடிச்சு புது புருஷனை பார்க்க போறேன்ட்டு போயிட்டா. அதான் உண்மை. ஆனால் ரூத்
பிதாவாகிய தேவனை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேனே. இந்த ரூத் என்ன தெரியுமா செய்றா? எனக்கு என் மாமிச இச்சைகளை திருப்திப்படுத்துவதில் எனக்கு ஆர்வம் இல்லை. எனக்கு நான் மோவாப் தேசத்திற்கு போவேனே, ஆனால் அந்த மோவாப் தேசத்திலே விக்கிரகங்களை வணங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் உண்டு. அங்கு யெகோவா தேவன் இல்லை. அவ சொல்றான்னா, நான் சொல்லுகிறேன் வேதத்தை படித்ததிலிருந்து, அந்த தெய்வம் எனக்கு வேண்டாம். நீங்கள் 1 ராஜா படிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொண்டு வருவீர்களானால், பெரிய ராஜா, வேதத்திலேயே பெரிய ஞானி என்று சொல்லக்கூடிய சாலமோனையே விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்களாய் மாற்றினது யார் தெரியுமா? மோவாபியர்கள். இஸ்ரவேலின் ராஜா பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் அநேக அந்நிய ஸ்திரீகளை நேசித்தான். அந்த அந்நிய ஸ்திரீகள்ல முதலாவது வர்ற பேரு மோவாபியர். அந்த மோவாபிய ஸ்திரீகள் இந்த ஞானமுள்ள அந்த சாலமோனை விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாய் மாற்றி விட்டார்கள். அந்த தேசம் எனக்கு வேண்டாம். நான் மோவாப் தேசத்துக்கு போக மாட்டேன். எனக்கு மோவாப் தேசத்தில் யெகோவா தேவன் இல்ல என்று சொன்னவள் மாத்திரமல்ல, அவ சொன்னதுல தேவனை எப்படி முதன்மைப்படுத்தினான்னு சொல்றேன். ஆமென். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டா கூட நிறைய பேர் பின்மாறி ஆகி போயிடுவாங்க. அவ சொன்ன வார்த்தை, நீ மரணம் அடையும் இடத்தில். வார்த்தை நல்லா கவனிங்க. விசுவாசிகள் இந்த அளவுல நீங்க உங்களை பழக்கப்படுத்திக் கொள்வீர்களே, ஆனால் யோ நீர்தானையா, நீர்தான் என் வாழ்க்கையின் அச்சாரம் சொல்றா. நீ போகும் இடத்தில் நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். ஏனையா, நீ மரணம் அடையும் இடத்தில் நானும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்ன, என்ன சொன்னா? அல்லேலூயா. அருமையானவர்களே, ரூத்தினுடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா துளிர்த்தது? அவள் பிதாவாகிய தேவன், எனக்கு தேவை யெகோவா தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நகோமி கிழவி, நகோமி விதவை, நகோமி அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது அவளுக்கு. அவளை பின்பற்றணும். எவ்வளவு தியாகம் உள்ளவளா இருந்திருக்கணும். அந்த நேரத்திலும் கூட நான் சொல்லுவேன், இந்த ரூத் மாமிச இச்சையை மேற்கொண்டவள். நல்ல கவனம். தேவனை முதன்மைப்படுத்தினா தான் துளிர்க்கும். இந்த ரூத் சொல்றா, எனக்கு யெகோவா தேவன் தான் முக்கியம். மாமி மாமி நீ செத்து போயிடுவ, மற்ற காரியங்களை நோட்டு போயிடும், ஆனா யெகோவா தேவன் என் கூட இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அதை மட்டும் நான் விட்டு விடவே மாட்டேன். அல்லேலூயா. அருமையான விசுவாசியே, உன் நிலைமை என்ன? என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இங்கதான் விழுந்து கிடக்கணும். அதுதான் தேவனை முதன்மைப்படுத்துகிற அனுபவம். அருமையானவர்களே, குடும்பத்தில் இது ரொம்ப முக்கியம் ஐயா. மனைவி புருஷனை முதன்மைப்படுத்தணும், புருஷன் மனைவியை முதன்மைப்படுத்தணும். கர்த்தர் உங்க குடும்பத்தோடு இருக்கணுமா? எபேசியர்களது நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 22 36 வசனத்தை படிக்காம கிறிஸ்தவ திருமணங்கள் நடப்பதில்லை. ஏனையா அநேக குடும்பங்கள் தலைக்கல, ஏனையா அநேக குடும்பங்கள் இன்னும் துளிர்க்கல, ஏன் இன்னும் அநேக குடும்பங்களை தேவன் அடையாளப்படுத்தல, ஏன் ஆசீர்வதிக்கல, ஏன் அவர்களை உயர்த்தல, ஏன் அவர்களை பெருமைப்படுத்தல தெரியுமா? நீ யெகோவாகிய தேவனுக்கு அவரை முதன்மைப்படுத்தாதனாலதான். நிறைய குடும்பங்கள்ல தேவனை முதன்மைப்படுத்தி பாருங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க ஐயா. ஒன்றுமில்லாதவனுடைய வாழ்வு துளிர்க்கும், வறுமையில் வாடுகிறவன் செழிப்பான். காரணம், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். நீங்க முதலிடம் கொடுக்குறீங்களா? நிறைய பேர் புருஷனுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. புருஷன் வேண்டான்னு சொன்னா சரி. சிலர் நிறைய பேர் பொண்டாட்டி சொன்னா போதும், யோ இன்னைக்கு சபைக்கு போக வேண்டாம் ஐயா, இன்னைக்கு இங்க போகணும்,
என் தங்கச்சி பொண்ணுக்கு இன்னைக்கு காது குத்து, இங்க போகணும், அவலட்சணம். இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆராதனை தான். முக்கியப்படுத்துறீங்களா? முக்கியப்படுத்தணும். முக்கியப்படுத்தி பாருங்க. நிறைவான பலன். அந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் படிங்க. 12ஆம் வசனமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நீள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நிறைவான பலன். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் குறைவான பலன் கொடுக்கிறவர் இல்லையா, நிறைவான பலனை கொடுக்கிறவர். அநேக விசுவாசிகள் நீங்க தேவனை, பிதாவாகி தேவனை முதன்மைப்படுத்துறது இல்லை. வேலையை முதன்மைப்படுத்துறவர்கள் உண்டு, தாம் பிள்ளைய முதன்மைப்படுத்துறவர்கள் உண்டு, தன்னுடைய புருஷனை முதன்மைப்படுத்துறவர்கள் உண்டு, தன் உறவினர்களை முக்கியப்படுத்துறவர்கள் உண்டு. ஆனா தேவனை முக்கியப்படுத்துறதே இல்லை. ஆனா போவா சொல்றான், உன் செய்கைக்கு தக்கதாக. அவ என்ன செஞ்ச செய்கை பண்ணா? நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று ஆசீர்வதிக்கிறானே, உனக்கு நிறைவான பலனை தருவார். உன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் நிறைவு, சந்தோஷமா உனக்கு நிறைவாய் தருவார். ஐஸ்வர்யமா உனக்கு நிறைவாய் தருவார். சுகமா உனக்கு நிறைவாய் தருவார். எல்லாவற்றையும் நிறைவாய் தருவார். ஏன் தெரியுமா தருவார் அவர்? உன் செய்கைக்கு தக்கதாய். என்ன செய்கை பண்ணுனாவா? ரூத் என்னையா செய்கை பண்ணுனா? தேவனை முதன்மைப்படுத்தினாள். போவா சொல்றான், உன் செய்கைக்கு தக்கதாய் கர்த்தர் உனக்கு பலனை தருவார். என்ன பலன் தருவாரா? நிறைவான பலன். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நிறைவான பலனை தருகிறவர், நிறைவான ஐஸ்வரியத்தை தருகிறவர், நிறைவான சுகத்தை தருகிறவர், நிறைவான சந்தோஷத்தை தருகிறவர், நிறைவான சமாதானத்தை தருகிறவர். அருமையானவர்களே, நான் தாழ்மையாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் வேலையை விட, உங்கள் தொழிலை விட, உன் குடும்பத்தை விட, உன் உறவினனை விட, உன்னுடைய தேசத்தை விட நீ தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார். கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை தருவார். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை நீ முதன்மைப்படுத்துகிற போது உன் வாழ்க்கை துளிர்க்கும், உன் குடும்பம் தழைக்கும், உன்னை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். இரண்டாவதாக ஒரு காரியம் சொன்ன, என்னது? இணைந்து அல்லது கரம் கோர்த்து அல்லது ஐக்கியப்பட்டு வாழுகிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, எடுத்தவங்க படிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். போதும். இணைந்து செயல்படுகிற அனுபவம். தேவ பிள்ளைகளோடு, தேவனோடு, ஊழியக்காரனோடு இணைந்து செயல்படுகிற அனுபவம் உண்டா? ஐக்கியம். சங்கீதத்திலே தாவீது எழுதுகிறான், ஐக்கியம் அது ஒரு அருமையான அனுபவம். ஐக்கியம் அது தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டிய ஐக்கியம். ஐக்கியம் அது ஜீவனையும் மகிழ்ச்சியும் தருகிற அனுபவம். இந்த ரூத்து அவ எப்படி பண்ணான்னா, தன் மாமியை தொடர்கிறாள். சாதாரணமாலாம் தொடரல. நீங்க யாரையாவது பின்பற்றணும், யாரையாவது பின்தொடரணும்னா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அவர் ஏதாவது தரமாட்டாரா? அவர்கிட்ட ஏதாவது நன்மை வராதா? அவர் நம்மளை கொஞ்சம் ஆதரிக்க மாட்டாரா? அப்படித்தான் நினைப்பீங்க. ஆனா ரூத்தினுடைய நிலைமை அப்படி இல்லை ஐயா, அப்படி இல்லை. பின்பற்றுகிற அனுபவம், எல்லாவற்றிலும் இணைந்து பின்பற்றுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? மாமியார் மருமகளுக்கு தான் பிடிக்கலையே, வேற எங்கிட்ட கூடி பின்பற்றுறது? இதெல்லாம் அறிஞ்சுதான் தேவன் இந்த சின்ன புஸ்தகத்தை வேதத்துக்குள்ள சொருகி வச்சிருக்காரு. எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் கொஞ்சம் அன்பு இருக்கும். கொஞ்சம் கவனிங்க. உலகத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அன்பு இருக்கும். ஆனால் இந்த மாமியார் மருமக ரிலேஷன்ஷிப்ல அன்பு கொஞ்சம் கஷ்டம் தெரியுமா? அது எப்படியாப்பட்ட மாமியாரா இருந்தாலும் சரிதான். அருமையானவர்களே, தேவனை முதன்மைப்படுத்துறதுல ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசாக்குக்கு பொன் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா
ஆபிரகாம் எலேசரை அனுப்பிச்சிட்டாரு. இவன் புது மாப்பிள்ளை, யாரு? ஈசாக்கு. பொண்ணு வருதுன்னா கிட்டத்தட்ட பொண்ணு வரப்போகுது. அப்போ இவன் என்ன பண்ணணும்? பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணணும், பந்தல் போடணும், பருப்பு வாங்கணும், கோழிக்கறியா ஆட்டுக்கறியா என்ன பண்ணணும், எத்தனை பேரை கூப்பிடணும், இதை யோசிக்கணும்ல. ஆனால் அலேலூயா, அலேலூயா, அவன் எதுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுத்தான்? அது நடக்கும்யா. இவன் சாயங்கால வேளையிலே தியானத்திற்கு போகிறான். தேவனுடைய முகத்தை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணும், தேவனோடு அலாவலாகணும். அவருடைய பிரசன்னம் எனக்கு முக்கியம். அதனால தான் முற்பிதாக்கள் என்று சொல்லுகிற 3 பிதாக்களிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேர்ல பிரதானமானவன் யாருன்னு சொன்னா, ஏன் நான் வேதத்தை படிச்சதுல என்னுடைய சிறு அறிவுக்கு எட்டுனதுல பெஸ்ட் ஈசாக்கு தான். ஒரே மனைவி மட்டும் ஒருத்தி நல்லா கிடைச்சதா முக்கியம் இல்ல, 100% ஆசீர்வாதத்தை பெற்றவன். வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஈசாக்கு விதைத்தான். ஆமேன், ஆமேன். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பா அவனும் பொண்டாட்டி விஷயத்துல சரியில்லை. ஆபிரகாம் சாராளை கல்யாணம் பண்ணனா, ஆகார கல்யாணம் பண்ணனா, இவ 2 பேரும் காணலன்னு சொல்லி கேத்தூராலையும் கல்யாணம் பண்ணான். இவனுக்கு பிறகு வந்தான் பாரு இவனுடைய மகன் யாக்கோபு, அவனை கேட்கவே வேண்டாம். ராகேலு, லேயாலு, சில்பாலு, பில்காலு, எத்தனை பேர். அப்படியானால் தேவனுக்கு முக்கியத்துவம் படுத்துகிறவன், தேவனை முதன்மையாய் நம்புகிறவன், தேவனையே நம்புகிற ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சரியா இருப்பான். இது உண்மை, இதுதான் சத்தியம். தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பேற்ற உண்மையே கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். சொந்த புருஷர்னா என்னை மாதிரி பிரசங்கம் பண்ற ஆட்களுக்கு லேச ஒரு சந்தேகம் வருது. சொந்த புருஷன் சொல்லிருக்க, அப்போ கள்ள புருஷன் இருப்பானோ? இப்போ வீடு எந்த வீட்டில் இருக்கீங்க நீங்க? ஐயா நான் சொந்த வீட்டில் இருக்கேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இன்னொன்னு என்ன வீடு? ஆமேன். அப்போ சொந்த புருஷன் வேற, வாடகை புருஷன் வேறையா? வேதம் அப்படி சொல்லுமானால் அருமையானோர்களே, தேவனை முதன்மைப்படுத்துகிற தேவ பிள்ளைகள், தேவனையே முதன்மையாய் தன் வாழ்க்கையில் கொண்டிருக்கிற தேவனுடைய விசுவாசிகள் சொந்த வாழ்க்கையில சரியா இருப்பாங்க. இதுதான் சத்தியம். ஒரு நாளும் அவங்களை அலசடிப்படவே முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக சொன்னேன், கைகோர்த்து பயணப்படுகிற அனுபவம். இந்த ரூத் எப்படி தெரியுமா பயணப்பட்டா? மாமியாற்று ஒண்ணுமே கிடைக்காதுன்னு தெரியும். எருசலேமுக்கு போனா இவ மோவாபிய பெண், அங்கு இவளை கனவீனப்படுத்துவார்கள்னு தெரியும், இவளை மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அவள் இணைந்து செயல்படுகிறாள். எனக்கு என்ன நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, என்னை அவர்கள் துரத்தி அடித்தாலும் பரவாயில்ல, என்னை அவர்கள் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் எருசலேமுக்கு தான் வருவேன், நான் பரிசுத்த நகரத்துக்கு தான் வருவேன், நான் யெகோவா தேவன் இருக்கிற இடத்துல தான் வருவேன். அதுதான் இணைந்து பயணப்படுகிற அனுபவம். இணைந்து பயணப்பட்ட ரொம்ப கஷ்டம். எருசலேமுக்கு வந்துட்டா, இவளுக்குன்னு சொத்து இருந்துச்சா, வயல்வெளி இருந்ததா? தினமும் போய் களத்தை பெருக்கி கூட்டி அதை எடுத்து வந்து அடிச்சு அதை கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். இதுக்கு எதுக்கு நகோமி கூட வரணும்? அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆனாலும் நன்மை இல்லை என்று தெரிந்தும் நகோமியோடு பயணப்படுகிறாள். விசுவாசியே, சபைக்குள் வந்த பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, இன்னும் நான் வறுமையில் இருக்கிறேன்னு சொல்றையோ, ஆனால் நீ இணைந்து செயல்பட்டு பார். உன்னை நடத்துகிற நடத்திப்புக்காரனோடு இணைந்து, சத்தியத்தோடு இணைந்து, சபையோடு இணைந்து, சக விசுவாசியோடு இணைந்து, கரம் கோர்த்து நீங்கள் நடந்து பாருங்கள். போவாச மணவாளனாய் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இணைந்து செயல்படுகிறது ஒரு உன்னதமான அனுபவம்.
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவங்க கூட உடன் ஊழியம் பண்ணவங்க நிறைய பேர். எத்தனை யாரெல்லாம் தெரியுமா? இணைந்து செயல்படுகிற அனுபவம் உன்னதமான நிலைக்கு உங்களை அழைத்து சொல்லும். தீமோத்தேயு, எப்பாப்பிரா, மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா, பர்னபா, தீகுக்கு, ஒனேசிமு, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, ஏரஸ்து, ஐபூல், புதைஞ்சு, இமெனேயு, பிலேத்து, எத்தனை பேர். ஆனால் இணைந்து பயணப்பட்டவர்கள் ஒரு சிலரே. பவுல் சொல்லுகிறான், இவெல்லாம் என் உடனொழிக்காரன் தான்பா. ஆனா கண்ணானாகி அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவன் என் கூட பயணப்படல. இமனேயும் பிலேத்தும் விசுவாச கப்பலை கவுத்துட்டு போயிட்டான். அவனு என் ஊழியக்காரன் தான், என்னோடு இணைந்து பண்ணல. ஆனா என்கிட்ட ஒரு மனுஷன் இருக்காம்பா, என்னோடு இணைந்து பயணப்பட்டவன். பிலிப்பியர்ல சொல்லுவார், தீமோத்தேயுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் யார் தெரியுமா? என் மனதை போல உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் பவுல்ட்ட ஊழியம் பண்ணவர்கள தீமோத்தேயு தான் த பெஸ்ட் பாஸ்டர். பெஸ்ட் பாஸ்டர், உடனொழியன். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் பவுல் சென்ற எந்த சூழ்நிலையிலும், லீஸ்திராவுக்கு போயிருக்கிற போது பவுலை கல்லறிந்து கொண்டு விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறான். செத்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அவனை இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில போட்டாச்சான். அப்பொழுது கூட அவனோடு பாடுகள் அனுபவித்தவன் தீமோத்தேயு. அருமையான விசுவாசியே, நீ துளிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் குடும்பம் தலைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படியானால் பாடுகள் மத்தியில் நீ பிரயாணப்பட்டாலும் உன்னை நடத்துகிறவனை விடாமல் பற்றிக்கொள். அந்த அனுபவம் விசுவாசிகளுக்கு உண்டா? விடாமல் பற்றிக் கொள்ளுகிற அனுபவம். நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக ஒரு காரியம் சொன்ன, என்னது? பின்பற்ற வேண்டியவைகளை பின்பற்றுங்க. எடுத்து படிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். ஆமென். சொன்னபடியெல்லாம். இதுதான் பின்பற்ற வேண்டியவைகளை பின்பற்றணும். பலிபீடத்தில் நின்று உன்னை நடத்துகிறவன் பிரசங்கிக்கிற வார்த்தையின்படி நீ நடப்பதற்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயோ? ரூத்த கொடுத்த வார்த்தை எது சொல்லுது? சொன்னபடி எல்லாம். என்ன செய்யறா? போவா, வா வருவா, போகாதே போக மாட்டா, உட்காராதே உட்கார மாட்டா. உன்னை நடத்துகிறவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? இது பிரதானமான வார்த்தை. அருமையான சபையே, ஏனையா இன்னும் உன் வாழ்க்கையில் துக்கம்? ஏன் நீ இன்னும் பெருமைப்படுத்தப்படவில்லை? ஏன் நீ மற்றவர்களுக்கு அடையாள பொருளா இல்லை? பலிபீடத்திலே உன்னை நடத்துகிறவன், உன்னை நடத்துகிற நடத்திப்புக்காரன் சொல்கிற வார்த்தைக்கு உன் பிரதிபலிப்பு எப்படி? கீழ்ப்படுகிறீங்களா? ரூத்து அப்படியே கீழ்ப்படுகிறாள். அவ என்ன பெரிய பணக்காரியா நகோமி? இவ சொன்னதெல்லாம் வாங்கி தர்றதுக்கு இல்லையே. அப்படியே கீழ்ப்படுகிறாள். நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, வேத வசனம் போதிக்கப்படுகிற போது அந்த வேத வசனங்களுக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறீர்களா? அப்படியானால் உங்கள் குடும்பம் தலைக்கும். வேத வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிற உங்களை, உங்கள் குடும்பத்தை தேவன் அடையாளப்படுத்துவார். எப்படி அடையாளப்படுத்தான்னு சொல்லிட்டா, தேவன் ரூத்தை எப்படி தெரியுமா அடையாளப்படுத்தினாரு? படிக்க வேண்டாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே முதலாவது சொல்லப்பட்டிருக்கும், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரர்களையும் பெற்றான் என்று சொன்ன வேதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஒருத்தன் பேரும் பொண்டாட்டி பேர் வரல. அப்படிதான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபு பெற்றான், யாக்கோபு யூதாவின் சகோதரர்களை பெற்றான் என்று சொன்ன வேதம்
இந்த ஓபேத் பேர்ல வரும்போது மட்டும் போவாஸ் ஓபேதை பெற்றான்னு தானே சொல்லணும். ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். அடையாளப்படுத்தப்படுகிற அனுபவம். ஒரு காரியம் சொல்றேன் அருமையானவர்களே, இந்த ரூத் தேவனை முதன்மைப்படுத்தினாள். ரூத் தன்னை நடத்துகிற நடத்திப்புக்காரியாகிய நகோமியோடு ஒன்றாய் கரம் கோர்த்து ஐக்கியப்பட்டு இணைந்து பயணப்படுகிறாள். மூன்றாவதாக சொன்னேன், பின்பற்ற வேண்டியவைகளை அவள் பின்பற்றினாள். நடத்திப்புக்காரன் பலிபீடத்திலிருந்து பேசுகிற சத்திய வசனங்களுக்கு, உபதேசங்களுக்கு அப்படியே தன்னை அர்ப்பணித்து நடக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கை துளிர்க்கும், அது தலைக்கும், அது பெருமைப்படுத்தப்படுறது பற்றி கொஞ்சம் விசாரிச்சு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 4ஆம் அதிகாரம். நான் கொஞ்சம் உங்களிடத்தில் இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரூத்தில் இவ்வளோ காரியம் பண்ணனால அவள் எப்படி அடையாளப்படுத்துறாருன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கினா யார? போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லேகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவுது என்றார்கள். கவனம், தேவன் எப்படி ரூத்தை அடையாளப்படுத்தினார்ங்கிறத சொல்லிடுறேன். கடைசி அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் படித்த காரியங்களை நீங்கள் கேட்டீர்கள். அதற்கு முந்தின வசனத்தில் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் இருக்கா? மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் சொன்ன பிறகுதான் இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? முதலாவதாக போவாசை குறித்த ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க, தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார். ஒரு குடும்பம் தேவனுக்கென்று வாழ்கிற போது, ஒரு குடும்பம் தேவனை முதன்மையாய் வைக்கிற போது, ஒரு குடும்பம் தன்னை நடத்துகிற நடத்திப்புக்காரனுக்கு இணைந்து செயல்படுகிற போது, ஒரு தனிப்பட்ட விசுவாசி பின்பற்ற வேண்டியவைகளை பின்பற்றுகிற போது, அவர்களை துளிர்க்க செய்வது மாத்திரமல்ல, தலைக்க செய்வது மாத்திரமல்ல, அவர்களை பெருமைப்படுத்துகிறார். எப்படி பெருமைப்படுத்துறான்னு சொல்லிடுறேன். முதலாவதாக போவாசை எப்படி பெருமைப்படுத்தினார் பாருங்க. முதல்ல ரூத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ரூத்தை எப்படி தெரியுமா பெருமைப்படுத்துறாரு கர்த்தர்? என்ன அருமையா எழுதி வச்சுக்காரு பாருங்க. ரூத் யார் தெரியுமா ஐயா? அவள் மோவாபிய பெண். ரூத் யாரு? வறியவள். ரூத்துக்கு ஒண்ணுமே இல்லை, கஞ்சிக்கு இல்லாதவள், தினக்கூலி பண்ணி தான் சாப்பிடணும். அவளை குறித்து என் வேதம் சொல்லுகிறது. ரூத்தை குறித்து இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலையும் லேயாலை போலவும். ஏன் ஐயா அப்படி பேசணும்? வேதத்தில் எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு, தேவனுக்கு பின்பற்றின ஸ்திரீகள் உண்டு. சலோமி உண்டு, மகதலேனா மரியாள் உண்டு, கெங்கரேயா சபை ஊழியக்காரி உண்டு, பெபேயாள் உண்டு, தொபராள் உண்டு. ஏன் ஐயா 2 பேரை மட்டும் சொல்லணும்? எப்படி அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. ரூத் எப்படி இருப்பாளாம்? இஸ்ரவேலை கட்டுவித்த ராகேலை போல ரேயாளை போல. என்னையா அவர்களிடத்தில் விசேஷம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே அந்த ராகேலும் லேயாளும் எப்படி யாக்கோபினிடத்தில் சொன்னார்கள் தெரியுமா? யோ புருஷனாகிய யாக்கோபே, தேவன் உனக்கு என்ன சொல்றாரோ அப்படியே செய். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராகேலும் லேயாளும் சேர்ந்து சொல்றாங்க. தன்னுடைய தகப்பனாக லாபானை விட்டு ஓடி வந்த பின்பு இவன் பயப்படுகிறான், இவன் கலங்குகிறான், இவன் துக்கப்படுகிறான், இவன் பதஷ்டப்படுகிறான், இவன் பதைக்கிறான். 2 பொண்டாட்டியும் வாரா, யோ யாக்கோபு, யோ என் புருஷனுக்கு வாருமியா, டோன்ட் வரி மேன். என்ன தெரியுமா சொல்றா? தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய். இப்படி சொல்ற ஒரு மனைவி பெற்ற ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.
ஏனையா ராகேலை போல லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாரா என்று ராகேலையும் லேயாலையும் என் வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. மனைவின்னு இருந்தா இப்படித்தான் இருக்கணும்யா. எப்படி சொல்றா? யோ, தேவன் உமக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி செய்யும். அப்படின்னா நல்ல குடும்பத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டியிருந்தேன். ஒரு மனைவி ஒரு புருஷனை பார்த்து இப்படி சொன்னா, புருஷன் அதற்கு தகுதி உள்ளவனா நடக்கணும்ல. நடந்தா தானே மனைவி சொல்ல முடியும். சொல்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க. மேல சொல்லுது, ராகேலும் லேயாலும் சேர்ந்து சொல்றாங்க, தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அப்படி செய்யா. தேவ சித்தம் செய்கிற குடும்பம். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை கெட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. தேவன் ரூத்தை அப்படி அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் யாரை பத்தி சொல்லுது? இப்போ அவ புருஷனாகிய போவாச குறித்து அவனை குறித்து அடையாளப்படுத்துவேன்னு சொன்னதுக்காக சொல்றேன். போவாஸ் பிறந்தது எருசலேம், வளர்ந்தது எருசலேம், சொத்து உள்ளவன் எருசலேம், மிகுந்த ஆஸ்திக்கு சொந்தக்காரன், பெரியவன் தான். அது வரைக்கும் அவனை புகழ் பெற்றவன், பேர் பெற்றவன், பிரஸ்தாவ உள்ளவன் மக்கள் வாழ்த்தல. இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தா, எருசலேம் நகரத்தார் அனைவரும், ஜனங்கள் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும் ஒளிமுக வாசலிலே கூடி வந்து அவனை சொல்றாங்க, நீ இஸ்ரவேலிலே எருசலேமிலே பேர் பெற்றிருக்க கடவாய். எப்பையா? இதுவரைக்கும் அவனை வாழ்த்தாத அந்த தேசத்து ஜனங்கள், அந்த நகரத்து ஜனங்கள் ரூத்த விவாகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீ பேர் பெற்றவனையா, நீ புகழ் பெற்றவனையா என்று வாழ்த்துகிறார்கள். வேதவசனத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்களே ஆனால் 26ஆம் வசனத்திலே, அவன் தேசத்து மூப்பொருளோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை பேர் பெற்றவனாய் மாற்றுகிறார். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கிற போது அவன் பேர் பெற்றவனாய் இருக்க கடவன். எப்பொழுது? குணசாலியான மனைவியை கண்டடைகிற போது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்படியானால் ரூத் வந்ததுக்கு அப்புறம்தான் இவன் பேர் பெற்றவனா மாறுறான். அது வரைக்கும் மாறல. பெரிய பணக்காரன், அவங்க கூட நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவரெல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு தான் சொன்னாங்க. நீ புகழ் பெற்றிருக்க கடவாய், நீ பாக்கியவானா இருக்க கடவாய், நீ பேர் பெற்றவனா இருக்க கடவாய். எப்ப தெரியுமா வாழ்த்துறாங்க? மனைவி வந்த பின்பே. அது வரைக்கும் எருசலேமில் உள்ளவங்க சொல்லலையா, நீ பேர் பெற்றிருக்க கடவாய், புகழ் பெற்றிருக்க சொல்லல. இவன் ரூத்தை மனைவியாய் மாற்றின பின்பு, ரூத்துக்கு புருஷனாய் ஆன பின்புதான் நீ பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவி வந்த பிறகுதான் புருஷனுக்கு கனம். இதை ஒத்துக்கொள்ளணும். நான் ஊழியத்தில் நான் பிரசங்கிக்கிறேன்னா எனக்கு தெரியும், எனக்கு பின்னாடி என் மனைவி இப்பவும் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அருமையானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக ரூத் பெருமைப்படுத்தப்படுகிறாள், பெருமைப்படுகிறாள், அவளை புகழப்படுகிறாள், அடையாளப்படுத்தப்படுகிறாள். இரண்டாவதாக இந்த போவாஸ் அடையாளப்படுத்தப்படுகிறான். மூன்றாவதாக அடையாளப்படுத்தப்பட்டது யாரு? அடுத்து படிங்க. கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். ஏன் ஐயா, வேதத்தில் எத்தனை பேர் இருக்கு? ஏன் யோவான் ஸ்நானகன்னு சொல்லல? ஏன் ஏசுன்னு சொல்லல? பேரேஸ். வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்தாவின் எழுதுகிற போது அதில் அநேக காரியங்கள் உண்டு. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரூத்தை எப்படி பெருமைப்படுத்துறாரு தெரியுமா? ரூத்து பிறக்க போற ஒரு புள்ள பெக்க போறா, அந்த அவள் இடத்துல இன்னும் பிறக்கல. அதான் ஒரு பெரிய ரகசியம். தேவ ஜனங்கள் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும் தெரியுமா? அதுதான் சபையாய் கூடி ஜெபிக்கிறது. சபையா கூடி ஜெபிச்சா கர்த்தர் அப்படியே செஞ்சிருவாரு. ஊழியக்காரன் ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா சபை ஜெபிச்சுட்டா ஏன் குழந்தை வரும். அப்படித்தான் ரூத்து குழந்தை பெக்கல,
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து ரூத்தினிடத்திலே ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை எப்படி இருக்குமா? தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசை போல இருக்க கிடையாது. ஏனையா பேரேஸ்? அவன் யார் தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்துக் கொண்டு வருகிற போது மோசேயை கூப்பிட்டு சொல்லுவார், மோசே எங்க வாப்பா, 12 கோத்திரத்துக்காரன் ஒவ்வொருத்தனையா கூப்பிடு, ஒவ்வொரு கோத்திரத்தும் 20 வயதுக்கு மேற்பட்ட யுத்த புருஷர்களை எண்ணு, கோத்திரம் கோத்திரமா எண்ணு என்று சொன்னவர் வழிநடத்தி கொண்டு வருகிற போது என்னாகமம் 25ஆம் அதிகாரத்திலே தொடக்கத்தில் சொல்லுவாரு, அந்த வாதை தீர்ந்த பின்பு இப்ப எண்ணுப்பா, கோத்திரம் கோத்திரமா இப்ப எண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டது போது எண்ணதுக்கும் இங்க வந்து எண்ணும் போதும் வித்தியாசம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அவர்கள் நடந்து வருகிற போது நடத்திப்புக்காரனாகிய மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பூமி வாய் பிளந்து அநேகரை விழுங்கிருச்சு. சித்திம் தீவில் தங்கி இருக்கிற போது மோவாபின் குமாரத்திலோடு வேசித்தனம் பண்ணினார்கள். 24,000 பேர் செத்தான். வழியில கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்கள் செய்த போது அநேகர் செத்து போயிட்டான். தொடக்கத்தில் இருந்தவன் எத்தனை? என்னாகும் 25 அதிகாரம் இங்க வரும்போது எத்தனை பேர் என்ன சொன்னாரு? கோத்திரம் கோத்திரமா எண்ணுகிற போது பாரேசின் கோத்திரத்திலே தொடக்கத்திலே 74,500. இங்க என்னாகும் 25 என்ன சொல்ல போது 75,000 அதிகம். நப்தலின் கோத்திரத்திலே தொடங்கினது 53,000 பேர். இங்க கடைசியிலே முடிந்தது 45,000 குறைந்து விட்டது. காரணம் என்ன? கிளம்பும் போது ஒரு தொகை இருந்தது, முடியும் போது நிறைய ஆகணும்ல, ஒரு கோத்திரத்தில் குறைஞ்சு போச்சு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன், விரோதமாய் பேசினவன், விபச்சாரம் பண்ணினவன், எல்லா காரியம் பண்ண வழியிலே அழிச்சிட்டாரு. அழிச்சதுல நப்தலி கோத்திரத்தில் நிறைய பேர் செத்து போயிட்டான். ஆனா பாரேஸ் கோத்திரத்தில் நிறைய பேர் சாகல, அதிகமாயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? சாகல ஐயா, இந்த வார்த்தை தான் முக்கியம். பாவம் பண்ணல, சாகல. நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலே குடியிருந்தவர்கள் இந்த பாரேசின் சந்ததி மாத்திரமே. ஏனையா பாரேசின் குடும்பத்தை போல, பாரேசை போல ரூத்து பெற்றெடுக்கிற பிள்ளை மாறுன்னு சொன்னாங்க. எருசலேம் என்று சொன்னால் பரிசுத்த நகரம், எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஸ்தலம், எருசலேம் என்று சொன்னால் அபிஷேகப்பட்ட இடம், எருசலேம் என்று சொன்னால் பரலோகம், எருசலேம் என்று சொன்னால் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மகன்தான் பாரேஸ். அந்த அதிகாரத்தை முழுமையாக படிப்பீர்களே ஆனால் எந்த கோத்திரத்திலும் ஒருத்தம் கூட கிடையாது. ஆனால் பேரேசின் குமாரர் எல்லாம், பேரேசின் புத்திரர் எல்லாம் எங்க இருந்தாங்களாம்? எருசலேம் என்னும் பரிசுத்த நகரம். அப்படியானால் ரூத்தே, நீ பெற்றெடுக்க போற பிள்ளை எப்படி தெரியுமா இருப்பான்? அவன் பேரேசை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உன்னுடைய பேரை அப்படியே தேவன் மற்றவர்களுக்கு முன்னதாக உயர்த்துகிறார். ரூத்தை உயர்த்துகிறார், புருஷன் போவாசை உயர்த்துகிறார், பிள்ளையை அடையாளப்படுத்துகிறார். எப்பொழுது தெரியுமா? பிதாவாகி தேவனை முதன்மைப்படுத்துகிற போது. இரண்டாவதாக நடத்திப்புக்காரர்களோடு கைகோர்த்து இணைந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பயணிக்கிற போது. மூன்றாவதாக பின்பற்ற வேண்டிய காரியத்தை பின்பற்றுகிற போது. அருமையான சபையே, அருமையான விசுவாசியே, இந்த 3 காரியம் நீ செய்கிற போது உன் குடும்பம் துளிர்க்கும், உன் குடும்பம் தழைக்கும், உன் சபை மற்றவர்களுக்கு முன்னதாக பெருமைப்படுத்தப்படும், அடையாளப்படுத்தப்படும். இந்த அனுபவத்தை கர்த்தர் சபைக்கும் சபை விசுவாசிகளுக்கும் தருவாராக. ஆமேன்.